அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சிக்கன் 65 தாங்க. என்னோடய ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதோட சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவும் கடலை மாவும் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதோடய ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 kgக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வந்து ஒரு 1 ஹவர் இல்லாட்டி ஒரு 1.5 ஹவர்ஸ் நான் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க. நம்ம ரெஸ்ட்டு விட்டு செய்யும்போது அந்த மசாலாலாம் சிக்கனில் கோடாகி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் அந்த உப்பு புளிப்பு காரத்தோடு அருமையாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சிக்கன் 65க்கு ஒரே மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரசம்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே சமயம் இது வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் எண்ணெயில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாத அழகாக வந்தது பாருங்கள். கரெக்டாக நான் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க. நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த சிக்கனை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாங்க. சிக்கன் இருந்தால் போதும், நம்ம அந்த மசாலா போட்டு அழகாக கோட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் நான் வந்து திருப்பி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் பிடிக்காத அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இங்கே நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவு நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்குங்க. கருகாத நான் வந்து நல்லா முறுமுறுன்னு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் செகண்ட் பேட்சும் போட்டு அதேமாரி எடுத்துகிட்டு போகிறேங்க. நீங்கள் சிக்கன் ஒரு நாளுக்கு வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ரசம் வச்சுட்டா போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாங்க. இந்த 65க்கு செகண்ட் பேட்சும் நான் அதேமாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு போகிறேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து மைதா மாவு இந்த கடலை மாவுலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.